இப்ப தமிழ்நாட்டோட சிஎம்மா டிவிகேயோட தலைவர் விஜய அப்பாயிண்ட் பண்றதுக்கு கவர்னர் ஓகே சொல்லிருக்காரு. அதே மாதிரி டிவிகே எங்கள்கிட்ட 120 சீட்ஸ் மெஜாரிட்டி இருக்கு, கூட்டணி அமைச்சு நாங்க ஷோ பண்றோம் அப்படிங்கிற ஒரு லெட்டரும் வந்து கவர்னருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. சோ கவர்னரும் ஓகே சொல்லி டேட் அண்ட் டைமை பிக்ஸ் பண்ணிருக்காரு. எதுக்கு அப்படின்னா அப்பாயின்மெண்ட் அண்ட் பதவி பிரமாணம் பண்றதுக்கு. இப்ப அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஓத், அதாவது பதவி பிரமாணம் ரெண்டும் ஒன்னா டிஃபரெண்டா அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுமே வேற வேற. அப்பாயின்மெண்ட்ங்கிறது அந்த பதவிக்காக நியமனம் பண்ணுவாங்க. சிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கவர்னர் நியமனம் பண்ணுவாங்க. சோ இத பத்தி நமக்கு ஆர்டிகல் 164 சொல்லுது. அதே மாதிரி பதவி பிரமாணம்ங்கிறது உடனேயே நடக்கும், அதாவது அப்பாயின்மெண்ட் பண்ண உடனேயே பதவி பிரமாணம் நடக்கும். சோ இது வந்து நமக்கு கான்ஸ்டிடியூஷன்ல 3rd ஸ்கெட்யூல்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ நிறைய ஆபீஸ் அதுல லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. சோ அதுல எம்எல்ஏஸும் உண்டு. இப்ப எல்லா எம்எல்ஏஸுமே ஆர்டிகல் 188 படி ஓத் எடுத்துக்கணும். ஸோ இந்த ஓத்துங்கிறது 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ஓத் ஆஃப் ஆஃபீஸ், இன்னொன்னு ஓத் ஆஃப் செக்ரசி. ஸோ இது மூலமா நாங்க கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸை நாங்க பாதுகாக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருக்கக்கூடிய ரகசியத்தை நாங்க பாதுகாக்கிறோம் சொல்லி ஒரு லிஸ்ட் ஆஃப் பேஜ் வந்து நாங்க ரீட் பண்ணி அதுக்கான பதவி பிரமாணத்தை ரெஸ்பெக்டா எடுத்துக்குவாங்க. ஆர்டிகல் 188 படி எம்எல்ஏஸ் ஓத் எடுப்பாங்க. ஸோ ஓத் எடுக்காம அவங்க ஹவுஸ்ல போய் என்டர் ஆகி ஓட்டு போட முடியாது. அதே மாதிரி அவங்களோட ரைட்ஸை யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஓத் எடுக்காம ஹவுஸ்ல என்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளுக்கும் அவங்க 500 ரூபாய் ஃபைனா பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுல கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு, ஓத்தும் வந்து பண்ணுவாரு. அதே மாதிரி இந்த ஓத் பண்றப்ப ஸ்பீக்கர், அதாவது ப்ரோடம் ஸ்பீக்கர், அது சீனியர் மோஸ்ட் ஒரு ஸ்பீக்கர் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. சோ ப்ரோடம் ஸ்பீக்கரா அவங்க செயல்படுவாங்க. கவர்னர் தான் அவங்களையும் வந்து நியமிச்சிருப்பாரு. இப்ப 3rd ஸ்கெட்யூல்ல, அதாவது ஓத்துல எந்தெந்த ஆபீஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான பதில கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.